கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் கொடுத்த 3 பிரதான காரியங்கள் என்ன? ஒன்று தானம் தர்மம், 2வது ஜெபம், 3வது உபவாசம். இந்த 3ஐயும் நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அருமையாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் தானம் தர்மம் பண்ணும் பொழுது மனிதர்கள் காண வேண்டும் என்று அதை செய்யக்கூடாது. அது அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும். கொர்நேலியுனுடைய தானம் தர்மம் பரலோகத்தை போய் எட்டியது. இதனுடைய அர்த்தம் என்ன? அவன் மனிதர்களுக்கு தெரியாமல் அவன் அந்தரங்கமாக செய்த அந்த தானம் தர்மம் பரலோகம் போய் எட்டியிருக்கிறது. இன்று நாம் செய்கிற தானம் தர்மம், நாம் அதை ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி ஃபேஸ்புக்கிலே போட்டு இனமாக மீடியாக்களிலே விளம்பரப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தானம் தர்மம் நாம் பண்ணும் பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோமே, அதுபோல உண்மையான அன்போடு கூட நாம் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும். நமக்கு அவர்கள் திருப்பி தர முடியாது என்றவர்களுக்கு நாம் தானம் தர்மம் பண்ணுகிறோம். 2வதாக ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமாம்? அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அதுவும் கதவை அடைத்து தாழ்பால் இட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண அழைக்கப்படுகிறோம். இதுவும் யாருக்கும் தெரியாமல் தனியாக ஜெபிக்கிற ஜெபம். ஒருவேளை ஐக்கியமாக ஜெபம் பண்ணினாலும் கூட எந்த விதமான விளம்பரம் இல்லாதபடி நாம் கூடி ஜெபம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே இந்த மீடியாக்கள் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக நம்முடைய சபைகளில் நாம் எழுப்புதலுக்காக பண்ணுகிற ஜெபம் அது பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஜெபம் ஒளிபரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அந்தரங்க ஜெபம் எங்கே போய்விட்டது? தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியவர்கள் தங்களுடைய பிரசாபத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் இன்று அநேக மக்களுக்கு, உலகத்தின் மக்களுக்கு வரை நாம் பண்ணுகிற ஜெபம் வெளிப்படையாக தெரிகிறதை பார்க்கிறோம். 3வது ஆண்டவர் சொன்ன காரியம் உபவாசம். நீ உபவாசம் பண்ணும் பொழுது உன்னுடைய முகம் வாடலாய் இருக்கக்கூடாது. பிரதர், நான் இந்த நாளில் உபவாசம், ஆகவே நான் சாப்பிட மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பண்ணுகிற உபவாசம் யாருக்குமே தெரியக்கூடாது. முக வடலாய் இருக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உண்மையான ஜெபம் என்று உபவாசம் என்பதை வேதம் எப்படி போதிக்கிறது? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, பசியாக இருக்கிறவனை கண்டால் உன் ஆகாரத்தை கொடுப்பது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, புறத்துண்டவனை உன் வீட்டிலே சேர்த்து கொள்வது, மாம்சமான அருமையான மனிதர்களுக்கு தன்னை ஒழிக்காமல் வெளிப்படுத்தா உன்னை மறைத்து கொள்ளாமல் இருப்பது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படியான நாம் உபவாசிக்கும் பொழுது அதன் மூலமாக ஏற்படுகிற நம்முடைய அந்த ஆகாரம், ஒரு நேரம் ஆகாரம் நாம் இருக்கிறோமே, அந்த ஆகாரம் எங்கு போகிறது? அதை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆகவே அப்படிப்பட்டதான நம்முடைய உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமையானால் நம்மை தாமே நாம் ஆகாரத்தை வெறுத்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஏழைகளுக்கு இறங்கி ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் பண்ணுகிற உபவாசம் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அது அட்வர்டைஸ் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். 40 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், இந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை விளம்பரப்படுத்துகிற காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம் அதை குறையாக நாம் எடுத்து சொல்லவில்லை, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் தனியாக அந்தரங்கமாக நீங்கள் செய்யுங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
அப்படிப்பட்டதான கிருதியை நாம் பெற்றுக்கொண்டு இந்த தானம் தர்மத்திலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நாம் வளர ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமீன்.